கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இந்த ஊழியத்தின் பாதை என்ற நிகழ்ச்சியில் நம்முடைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். அவனோ புறப்பட்டு போய் இந்த சங்கதி எங்கும் விளங்கும்படியாக பிரசித்தம் பண்ண தொடங்கினார். அதனால் அவர் வெளியரங்கமாய் பட்டணத்தில் பிரவேசிக்க கூடாமல் வெளியே வனாந்திரமான இடங்களில் தங்கியிருந்தார். எத்திசையிலுமிருந்து ஜனங்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனித ரூபமாக பிறந்து 33.5 வருடங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். அவர் வாழ்ந்த நாட்களில் யாவருக்கும் நன்மை செய்தார் என்று பரிசுத்த வேதாகமத்தில் நாம் வாசிக்கலாம். அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். இயேசு கிறிஸ்து வியாதிகளை சுகமாக்கினார், பிசாசுகளை துரத்தினார், தேவைகளை எல்லாம் சந்தித்தார், மக்களை மகிழ்ச்சியாக வைத்திருந்தார். ஆனாலும் அவர் மேல் ஜனங்கள் பொறாமை கொண்டு சிலுவையில் அறைந்து கொன்றார்கள் என்று பார்க்கிறோம். அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இந்த இயேசு கிறிஸ்து இவ்வளவு நன்மைகள் செய்தாலும், அவர் எல்லாரையும் மகிழ்ச்சியாக ஆக்கினாலும் அவர் சில சூழ்நிலைகளிலே மறைந்து போக வேண்டிய சூழ்நிலைகள் அவருக்கு வந்தது. அவர் மறைந்து போனார் என்று பார்க்கிறோம். அதாவது மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 40 45ஆம் அதிகாரம் வசனம் வரை வாசிக்கும் பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒரு குஷ்டரோகி வந்து சுகம் வேண்டும் என்று சொல்லி சுகத்தை பெற்று கொண்ட பிறகு இயேசு சொல்லுகிறார், நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று சொன்னார். ஆனால் ஆசாரியனுக்கு மட்டும் உன்னை காண்பித்து கொடுக்க வேண்டிய காணிக்கையை மட்டும் கொடு என்று சொன்னார். ஆனால் அவன் புறப்பட்டு போய் இந்த சங்கதியை எங்கும் சொல்லிவிட்டான், பிரசித்தம் பண்ணிவிட்டான். அதனால் அவர் வெளியரங்கமாய் பட்டணத்தில் பிரவேசிக்க கூடாமல் எங்கும் சொன்ன போது இயேசு கிறிஸ்துவினுடைய கீர்த்தி எங்கும் பரவிட்டு யாவரும் அவரை தேடி வருவதாக முற்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து பட்டணத்துக்குள்ளே வர முடியாமல் போயிற்று. பிரவேசிக்க கூடாமல் அவர் வெளியே வனாந்தரமான இடங்களிலே தங்கியிருந்தார். ஹல்லேலூயா. ஜனங்களிடத்திலிருந்து தேவன் மறைந்து போனார், வனாந்திரத்திலே தனிமையா இருந்தார். எத்திசையிலும் இருந்து ஜனங்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். ஹல்லேலூயா. வனாந்திரத்திலே அவர் போன போதும் அங்கே எல்லா திசைகளிலிருந்தும் ஜனங்கள் வருகிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சுகம்தான் கொடுத்தார், ஒரு மனிதனுக்கு தான் சுகம் கொடுத்தார். அது நிமித்தம் அவருடைய இந்த நிலைமை ஏற்பட்டு அதிலே அவர் ஸ்டாண்ட் பண்ணி நிற்காமல் மறைந்து போனார் என்று பார்க்கிறோம். அடுத்தபடியாக மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 7 முதல் 13 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது இங்கே நாம் இதில் பார்க்கும் பொழுது இயேசுவை பின்தொடர்ந்த அநேக ஜனங்கள் வந்தார்கள். ஏனென்றால் அநேகம் பேருக்கு அவர் வியாதிகளை சுகமாக்கி பிசாசுகளை துரத்தி அநேக அற்புதங்களை அவர் செய்தது நிமித்தம் கலிலேயா, யூதேயா, எருசலேம், இதுமேயா, யோர்தானுக்கு அக்கறை இங்கிருந்தெல்லாம் ஜனங்கள் அவரை தேடி வந்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை அநேகரை சொஸ்தமாக்கினார். ஜனங்கள் திரளாயிருந்தபடியால் அவர்கள் தம்மை நெருக்காதபடிக்கு ஒரு படவை ஆயத்தம் பண்ணி தம்முடைய சீஷர்களுடனே அவர் அங்கே கடந்து போனார் என்று பார்க்கிறோம். அசுத்த ஆவிகளும் அவரை கண்டபோது அவர் முன்பாக விழுந்து தேவனுடைய குமாரன் என்று சத்தமிட்டன. இந்த சூழ்நிலையிலே அவர் ஒரு படவை ஸ்பெஷலாக ஆயத்தப்படுத்தி அங்கிருந்து விலகி செல்லுகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது அவர் மலை மேலேறி அவருக்கு சித்தமானவர்களை மட்டும் அவரிடத்தில் வரவழைத்து அங்கே 12 சீஷர்களை தெரிந்தெடுத்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஜனங்களுடைய திரட்சி நிமித்தம் அங்கே அவர் கடந்து போகிறதை பார்க்கிறோம். அடுத்தபடியாக இன்னொரு சந்தர்ப்பத்திலே இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக ஆக்க வேண்டும் என்று ஜனங்கள் முற்பட்டார்கள். அதாவது யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கிறோம். அவர் ஓய்வு நாள் கட்டளை மீறினதும் அல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி
தேவனுக்கு சமமாக்கினபடினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி வகை தேடினார்கள். இயேசு கிறிஸ்து எவ்வளவோ பெரிய ஊழியங்களை செய்த போதும் ஜனங்கள் அவரை கொலை செய்யும்படி வகை தேடினார்கள் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பாவம் செய்யவில்லை, யாருக்கும் தீமையும் செய்யவில்லை, ஆனால் அவரை கொலை செய்யும்படி வகை தேடினார்கள் என்று பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 59ஆம் வசனத்தில் இவ்விதமாக வாசிக்கிறோம். அப்பொழுது அவர் மேல் எறியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார். இயேசு கிறிஸ்து தான் பிதாவிடத்திலிருந்து வந்தேன் என்றும் தேவனுடைய குமாரன் என்றும் நிரூபிக்கிறதற்காக எவ்வளவோ முற்பட்டார். ஆபிரகாம் என்னுடைய நாடை பார்க்கிறதற்கு ஆசையா இருந்தான், ஆனாலும் கண்டு களி கூர்ந்தான் என்று சொன்னபோது ஆபிரகாமை விட பெரியவர் நோனி அப்படி என்று கேள்விகளை கேட்டு அவரை அங்கே கல்லறியும்படி வந்தார்கள். அப்பொழுது அங்கே அவர் மறைந்து போகிறதை பார்க்கிறோம். நான் தேவன் தான், என்னாலே எல்லாம் செய்ய முடியும் என்று அங்கே அவர் எதிர்த்து நிற்கவில்லை, மாறாக அங்கே அவர் கடந்து மறைந்து போகிறதை அந்த தேவாலயத்தை விட்டு போனார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாயிருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறி போனார். ஹல்லேலூயா. அற்புதங்களை செய்யும் பொழுது அவர்கள் திரளான ஜனங்கள் அவரை பின்பற்றினார்கள். அவருடைய புகழ்ச்சி பரம்பிட்டு அவர் மறைந்து போனார். இப்பொழுது 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 பேருக்கு அதிகமானவர்களை போஷித்த போது அவர்கள் இயேசுவை ராஜாவாக ஆக்க வேண்டும் என்றார்கள். அவர் ஒரு தீர்க்கதரிசி, அவரை ராஜாவாக ஆக்க வேண்டும் என்று முற்பட்டார்கள். அந்த இடத்திலிருந்தும் இயேசு விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். ஹல்லேலூயா. சில இடங்களிலே நாமும் கூட தேவனுடைய ஊழியர்களாகிய நாமும் கூட நம்மாலே தேவன் நம் மூலமாக மற்றவர்களுக்கு சுகம் கொடுத்திருக்கலாம், விடுதலைகளை கொடுத்திருக்கலாம், ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கலாம். ஆனால் நாம் அந்த இடத்திலிருந்து விலகி போகும்போது அது நமக்கு நன்மைக்கு ஏதுவாக அமையும். சில இடங்களிலே நம்மை வேண்டுமென்றே துன்புறுத்துவார்கள். நாம் அந்த இடத்திலிருந்து விலகி போகும் பொழுது அது நமக்கு நன்மையாக காணப்படும். ஹல்லேலூயா. நம்மை ஒருவேளை உயர்ந்த பதவிக்கு உலகத்தில் பல காரியங்களுக்காக நம்மை உயர்த்த வேண்டும் என்று அவர்கள் நினைக்கலாம். அப்படிப்பட்ட இடத்திலிருந்தும் நாம் கடந்து போகும் பொழுது அது நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் அநேக ஆசீர்வாதங்களை நமக்கு தரும் என்பதிலே சந்தேகம் இல்லை. அடுத்தபடியாக உயிர்த்தெழுந்த இயேசு மறைந்து போனார் என்று பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே நாம் இதை வாசிக்கிறோம். எம்மாவூருக்கு சென்ற சீஷர்களோடு இயேசு உயிர்த்தெழுந்த இயேசு நடந்து போனார். ஆனால் கடைசியில தான் அவர்கள் வீட்டுக்குள்ளே பிரவேசித்து அப்பத்தை பிற்கும் பொழுதுதான் அவர் இயேசு என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அதுவரைக்கும் அவரும் நான் இயேசு என்று அவர்களுக்கு சொல்லவில்லை. ஆனால் அப்பத்தை பெற்று அவர்களுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி கொடுத்த பொழுதுதான் அங்கே அவர்கள் இயேசு என்று அறிந்து கொண்டார்கள். அப்பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசுவும் அந்த இடத்திலிருந்து தன்னை காண்பிக்க விரும்பாமல் கடந்து போனார் என்று பார்க்கிறோம். அதே அதிகாரம் லூக்கா 24ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தன்னுடைய ஊழியத்தை எல்லாம் முடித்துவிட்டு வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது, வானத்திற்கு ஏறி போகும் பொழுது 51ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. அவர்களை ஆசீர்வதிக்கையும் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நமக்காக அவர் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவதற்காக அங்கே அவர் கடந்து சென்றிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான தேவன் ஊழியர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஊழியத்தின் பாதையிலே நாம் மிகவும் ஒரு ஜாக்கிரதை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். மறைந்து போக வேண்டிய இடங்களிலே நாமும் மறைந்து போக வேண்டும். நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ளவர். அவர் என்ன வேண்டுமானாலும் எனக்கு செய்வார், ஆகவே நான் ஸ்டாண்ட் பண்ணி நிற்பேன் என்று சொல்லி நம்மை வெளிப்படுத்தாமல் நாம் மறைந்து போக வேண்டிய இடங்கள் உண்டு. நமக்கு புகழ்ச்சி தருகிற இடங்கள், நம்மை உலக பிரகாரமாக உயர்த்த வேண்டும் என்று இருக்கிறவர்களின் மத்தியிலே மட்டுமல்ல, நமக்கு துன்பத்தை செய்கிறவர்களின் மத்தியிலே நாம்
மறைந்து போகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது தேவனுக்கு நாம் உண்மையோடு உத்தமத்தோடு ஊழியம் செய்யவும் அவருடைய சித்தத்தை செய்யவும் நம்மால் முடியும். இம்மையிலும் மறுமையிலும் தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இம்மையிலும் மறுமையிலும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஊழியத்தின் பாதை என்ற நிகழ்ச்சிக்காக நன்றி. இந்த நாளிலும் ஊழியம் செய்கிற நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் அடிசூடுகளை பின்பற்றி நாங்கள் ஊழியத்தின் பாதையிலே மறைந்து போக வேண்டிய இடங்களிலே நாங்கள் மறைந்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய சித்தம் செய்யவும் உண்மையோடு உத்தமத்தோடு கர்த்தருடைய வேலையை செய்யும் வேண்டிய கிருபைகளை தந்து வழி நடத்துகிறாக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, துதிகரண மகிமை மக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். God bless you.